பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க. இல்ல முத விஷயம் அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா இது நாம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனா நாளாம் யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது கேமரால காட்டினாங்களா தெரியல. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தன் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கண்ணு கருத்துமா கவனமா உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். ஐந்து முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துகளுக்கு இப்ப நான் பேசுனத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அவர் பேசின கருத்துகளுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் இருந்தா அவர் சபாநாயகர் கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசின கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு அவர் கொடுக்கட்டும். அவரை பேச அனுமதிங்க. உட்காருங்க. எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துடும். அவர் கொரோனா ஏன்ஸ் நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்துறீங்க. சபாநாயகர் ஏன்ஸ் நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறை அல்ல, மரபு இல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசுறாரு, அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தால் எதிர்கொள்ளுங்க. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்